என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? மாமியா வந்து கதவை தட்டிருக்கு. எனக்கு தெரியல தகப்பா. நான் என் பொண்டாட்டி தான் வர்றாளுக்குன்னு ஓட்டையில பார்த்தேன். சாமி ஓடுற ஓட்டையில பார்த்தா புழு கலர் இந்த சேலை மட்டும் தெரியுது. என் பொண்டாட்டிவே வந்திருக்கான்னு நானும் தும்ப திருச்சி ரெடியா வச்சிருக்கேன். எரி உண்டு பாயிருதுக்கு. கதவை திறந்து வர்ற அந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு. ஏன் சொல்ற தகப்பா? ஆர்வத்துல போய் கெட்டி பிடிச்சி உருள்றேன். சண்டலத்திற்கு மாமியாரும் கத்தக்கூடாது. அவ ஊருச்சுன்னே உருள்றாண்டு அவ சும்மா இருக்கு. 1 மணி நேரம் நானும் விடல. மாமியார கட்டி இங்கிட்ட அங்கிட்டு உருண்டை சாமி. முடிஞ்ச பின்னாடி தான் தெரிஞ்சு உருட்டுனது என் பொண்டாட்டி இல்லையா மாமியார். உனக்கு கல்யாணம் ஆகி 5 மாசம் கழிச்சா தள்ளி போய் வந்துருமா? ஆமா. நான் 5 மாசம் வரைக்கும் பொண்டாட்டியோட பரிசத்துக்கு வேற ஒரு பரிசு வித்தியாசம் தெரியல. உன்னே சொல்லிட்டோம்ல அப்பா அந்த மாதிரி. அப்ப நீ அந்த மாதிரி தானே இருப்பிய. அதனால தப்பு இல்ல. சரி. அப்ப சட்டமன்ற உள்ள யார் இருக்காங்க? நான் உங்களை சொன்னா கோச்சுக்கிற மாட்டேங்க. நீங்க நீங்க தேவலோக ரிஷி தானே? தேவலோகம் போல வந்துருக்கா இல்லையா? நான் ஒண்ணு கேட்டா கோச்சுக்கிறேன். என்னப்பா எங்க வந்திருக்கேன் கேட்டு சொல்ல மாட்டேன். வருத்தப்படாத. உன் நடிப்பு உலகமா நடிப்பாரு போல. ஏய் ஒப்பா இருக்கா சொல்லித்தரா. நான் என்னதான் சொல்லுவேன் சாமி? என்னதான் சொல்ல போற சொல்லு. 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. அப்படியா? 6 மாசம் ஆச்சு. என் வீட்டுல அந்த பிள்ளை சரியாவே அணைய மாட்டோம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீங்க தேவலோகத்து ரிஷி தானே? ஆமா. நாரத மகரிஷி தானே? ஆமா. நீங்க வார்த்தை லைட்டா அணைச்சு விடுங்க சாமி. சும்மா வேணாம். 10 ரூபா செலவுக்கு தர்றேன். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன? முதல்ல அந்த பிள்ளைய என் அனுப்பி வைங்க. நான் ஒரு மேலோகத்தை கூட்டி போயிட்டு ஒரு 12,000 ஆண்டுகள் வச்சிருந்து இது எப்படி சரி பண்ணி வருமா வராதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை கொண்டு வந்துடுறேன். பாத்துக்க சந்தேகம் இப்படி சரியா போச்சு. என்ன ஒல்லியா இருக்கிற ஆளு ஒரு 500 தரவா? ஏய் எந்த இது வேணாம் அழைத்து வாங்க பார்க்கலாம். சுவாமி உங்களை பாதம் தொட்டு நான் வணங்குறேன். நீங்க வார்த்தை அந்த பிள்ளைக்கு மகனே ஒல்லியா இருக்காது. என்ன அப்பா புத்தி மாறனே செய்யலாம். மைக் வாய்க்கு நேரம் வச்சுக்கலாம். அழைத்து வாருங்கள். ஆசி வரும். ஏமா குட்டியா இதோ கூட்டிட்டு விட சொல்றாரு. இருந்து கூட்டிட்டே போயிடுவோம். சக்கு
நீ முண்டா பணியில ட்ரெஸ் வச்சுட்டு போட்டு வரும்போதே நினைச்சேன் எங்க வர நீ அழைத்ததன் காரணம் என்னவோ? நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கு. எந்த சாமி? கருப்பு சாமியா வெள்ளை சாமியா? நீ ஒரு துணுற போட்டு அமுக்கு. போட்டு யார் வந்திருக்கிறது? திருலோக செஞ்சாய். திருலோக செஞ்சாய். நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. பிரம்மாவை குத்ரா. புத்திர. பிரம்ம புத்திர. அவர் வந்து ருத்ரா. அந்த குத்ரா. பாருங்க சுவாமி. மாரசாமி. கோவிந்தா கோபாலா அரே அரே பாண்டியண்ணா. பிரம்மச்சாரி திருலோக சஞ்சாரி அதாவது கலைவாணியின் மைந்தன். அவரை எப்படி வணங்கணும்? அவருக்கு எச்சத்தள்ளி சாமான் வாத்தியா. சாமான கண்ணு வைக்காத சுவாமியை வணங்க வேண்டும் என்றார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி நான் கூட எத்தனை பிள்ளையை சந்தித்திருக்கிறேன். தேவலோகத்தில் ரம்பை மேனகை ஊர்வசி துரந்தமை அத்தனை பிச்சை அருமையான அழகு. உங்களை நாங்கள் பாதம் தொட்டு கேட்கிறோம் சாமி. ஏன் அப்படி? நாரத மாமுனியே வருகவே. எல்லா வள்ளியை பாடுற பாட்டு எல்லாம் டான்ஸ் பாடுற பாட்டு நீங்க கேள்விப்படுத்திட்டு இருக்க. மகனே சண்டைக்கார வள்ளியா இருக்காது நல்லா செய்வாங்க. போடா அவர்கிட்ட. வாழ்க பல்லாண்டு 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும். அடுத்த வாழ் யாருக்கா? வள்ளி. வள்ளியம் அடுத்து வர பாருங்க. அம்மா தங்கச்சி. தெரியுதுடா. தங்கச்சிக்கு சேமந்தா. அம்மா சும்மா. பாடு
தங்கச்சி அண்ணா உனக்கு ஒரு எதற்காக நிற்கிறீர்கள்? ஒரு இது தர போறேன். என்ன எது தர போறீங்க? அதிர்ச்சியான தகவல் தர போறேன். சொல்லாதண்ணா. தங்கச்சி அண்ணன் காட்டுக்குள்ள வந்த தருணத்தில் யாரோ ஒரு முன்னூறு அப்படின்னு வந்தார். ஏய், நீ செய்யறதுக்கு அதிக சம்பளம் தர முடியாது. போது குறைச்சுக்கோ. அவனே நானே வச்சிருக்கேன். அண்ணா மகனே தங்கராசு, நான் ஆம்பேன். ஒன்றுவேன். சுவாமி அழைத்து வாருங்கள். இதோ வருக சுவாமி வாருங்க. பெண்மைகளின் திருமுகமே வருகவே புதிதாக நான் ஒரு வரவேற்பு எப்படி கொடுப்போம்? வருக காசிமன் சித்தப்ப நாரதரை வருக, சூரியனின் பாட்ட நாரதரை வருக, யமனின் கொள்ளுப்பாட்ட நாரதரை வருக, அங்காதனின் பிள்ளை நாரதரை வருக அப்படின்னு தாழ்மையான ஒரு வரவேற்பு. எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணம் என்று எங்க அண்ணன் சார்பாக கால கரகண்டா தோழி சார்பாகவும் வணங்கிய சுவாமி வாருங்கள் பேசுங்கள். மகனே போயிடுவீங்களா? இருவருக்கும் என்ன வர வேண்டும்? 2 வாரம் வேணும். போதுமே, நீ வாங்குற சம்பளம் அதிகமா 2 வாரம் வேணும். ஏன் இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க? வாரம் தானே கேட்டேன். நீயே பேர் வாங்கிட்டு இருப்பியா? கரையா நீ வாமா. எப்ப எந்த பிள்ளை உனக்கு என்னமா வர வேண்டும்? சாமி இருக்க பேர போதும் சாமி, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது எனக்கு மனம் போல கணவர் அமைந்து விட்டார். ஆனா பிறக்க போகும் குழந்தை மன்மதன் போல அழகான கணவன் ஆக வேண்டும். அப்படிலாம் வேணாம், எனக்கு இப்ப வேற மாதிரி வேணும். ஆமா, பிறக்கும் குழந்தையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த விரும்புகிறேன். அப்படி என்ன பூலோகத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கவே கூடாது. இரணியாசன் போல் 12 கண்ணு 8 காலு வேண்டாம் சாமி, அது மாதிரி அதிசயம் வெளிநாட்டுல எல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் கையில் வரும் பொழுது உங்களை மாதிரியே நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். நீட்டமா வச்சிருக்கீங்கல்ல, இசை புலவராக. அது மட்டும் இல்ல, பிறக்கும் பொழுது மண்டையில் கொண்டையுடன் தங்களை போலவே மண்டையிலா சுவாமி, தங்களை போலவே குழந்தை வேணும். கிடைக்கும். இந்த ஹெல்மெட் உங்க மண்டைக்கு சேருமா சுவாமி? கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அப்ப எப்ப வருவீங்க? என்ன போல் வாழ்வு? எப்ப வருவீங்க? நான் இப்ப தேவலாம் போலாம் இருக்கமா? அப்ப நானும் கூட வருவேன். இல்ல இன்னொரு யமதர்ம இருக்காங்க, அவங்க நான் சொல்லி நீங்க தேவலாம் போயிட்டீங்கன்னா நான் மகரிசனா இதே வந்து போறேன் சக்கா. சுவாமி போயிட்டு வாங்க. உனக்கு 10 ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன். உனக்கு தர வேணுமா? 2 வாரம். ஏன் காரணமா கேளு. நான் 2 வாரமா எத்தனை வாரம்னா நீ கேட்க வந்த புள்ள? ஒன்னு மாயவரம், இன்னொன்னு ராமேஸ்வரம். சாமி நாங்க வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளை நல்லா தான் நீங்க நோக்குறீங்க. ஆல் ரவுண்ட் கார அடிப்பேன். உட்காந்துருக்காப்ல அவர் அடிக்கிறதுக்கு ஆள் பக்கத்துல இருக்காங்க. இன்னொரு ஆள்
அவர் கமுதரிக்கு சென்று விட்டார். சென்று வாருங்கள். நல்ல மனுஷன். மகனே ஒல்லியா இருக்காதுன்னு நல்லா செய்வார். அப்ப பாய்டா. ஆ, சாமி பிரச்சனை இல்ல. உனக்கு மணி செட்டப்பா. எந்த டீலிங்கும் இல்ல. சும்மா அந்த ரூம் பக்கம் வாங்க. நிறைய பழகுவான். திட்டம். என்ன புத்தி? அதே என் மகன். வல்லாரி வரவேற்பு தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு சிறிதும் குறையாமல் நல்ல வரவேற்பு. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்களை வாழ்த்துவது என் கடமை. அதனாலே என்னுடைய வாழ்த்து